ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம சத்தி திருமகன் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த 100% சேஃப் அண்ட் செக்யூரிட்டியான ஒரு பார்ட் டைம் ஜாப்பு. நீங்கள் 100% நம்பலாம். மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்க டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அருண் பாபு டைரக்ஷன்ல விஜய் ஆண்டனியை மியூசிக் பண்ணி அவரே ஹீரோவா பண்ணியிருக்க படம் தான் சத்தி திருமகன். ஃபர்ஸ்ட் இந்த படம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே டு டீசெண்டா இருந்துச்சு அப்படிதான் நான் சொல்வேன். ஏன்னா இந்த படத்தோட ஒன்லைன் மட்டும் நான் சொல்றேன். விஜய் ஆண்டனி எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க. யாராலையும் ஒரு விஷயத்த செய்ய முடியாத விஷயத்தெல்லாம் விஜய் ஆண்டனி செய்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ட், ஒரு பவரான ஆளுதான் விஜய் ஆண்டனி. நிறைய மக்களுக்கு உதவி செய்வாங்க. அதோட ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் இறங்கி அரசியல் பேசி அரசியல்ல ஒரு பிரச்சனை பண்ண போறாங்க. அது என்னங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படம் ஏன் எனக்கு ஓகே டு டீசெண்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட மிஸ்டேக் என்னன்னா, ரன்னிங் டைம் தான். ரன்னிங் டைம் கிட்டத்தட்ட 2 hours 37 minutes. நிறையா படம் பெரிய படமா தெரிஞ்சிச்சு. ரொம்ப என்ன முடியாதா ஒரு இடத்துல ஒரு படம் நம்ம பார்க்கணும்னா அந்த படத்தோட ரன்னிங் டைம் நம்மளுக்கு சிந்தனையில வரவே கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அந்த படத்தோட ரன்னிங் டைம் நம்ம கண்டிப்பா கட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு படம் ஃப்ளோவில் போயிட்டு இருக்கப்ப என்னடா இன்னும் போயிட்டே இருக்கே அப்படின்னு தோணுச்சுனாவே அந்த படம் ரன்னிங் டைம் அதிகங்கிறது தான் ஒரு உண்மை. ஏன்னா 3 மணி நேரம் படத்தையே நம்ம உட்காந்து பார்த்துருக்கோம். ஆனால் 2 மணி நேரம் படத்தையே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட படம் தான். இதுல கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் தாராளமா ட்ரிப் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய காட்சிகள் இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்துல மியூசிக், விஜய் ஆண்டனி தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு. ஆனால் ஒரே மியூசிக் நிற்காம நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருந்துச்சு. விஜய் ஆண்டனி நல்லா நடிச்சிருந்தாங்க. கதைலாம் நல்ல கதை தான். ஆனால் நிறைய இடத்துல குழப்பு கதைகள் நிறைய இடத்துல குழப்பம். நிறைய நிறைய சீன் என்ன இது எப்படி அப்படின்னு டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது. இந்த ஏஜ்டு பீப்புளால தான் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த கிட்ஸாலாம் அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய படம் இல்லை. அதனால இந்த படம் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தாலும் படம் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. ஆனா எந்த டைமும் இல்லாம எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு உட்காந்து ஹாயா பாக்குறவங்களுக்கு தாராளமா உட்காந்துட்டு ஜாலியா பார்க்கலாம். மற்றபடி ஆளுங்களுக்கு அவங்களுக்கு நல்லா செட் ஆகும். அடுத்தது இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் தாராளமா பார்க்கலாம். எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. நான் ஸ்டாப்பும் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எண்டு வரைக்கும் ஸ்டோரியிலேயே தான் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு சில இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும் முடிச்சு, மற்றபடிலாம் நல்லா தான் ஓடிட்டு இருக்கும். இந்த படம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஜியோ பிளஸ் ஹாட்ஸ்டார்ல தான் ஸ்ட்ரீம் ஆகுது. ஒரு நல்ல படம் தான், தாராளமா பாருங்க. ஒரு டைம் பாஸ் பண்ணக்கூடிய படம் தான். இந்த படத்துக்கு நாங்கள் டீம் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3 பாயிண்ட் கொடுக்குறோம். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல படத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.